ஹாய் பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் கர்த்தருக்குள் எல்லோரும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் முழு நிச்சயத்தோடு நான் நம்புகிறேன். கர்த்தர் என்னோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவாராக. என்னோடு கூட ஆமென். நீங்கள் வேதத்தை ஆமென் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தை குறித்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு அநேகர் தேவனுக்கென்று கொடுக்கிறார்கள், பாஸ்டருக்கென்று கொடுக்கிறார்கள், சபைக்கென்று கொடுக்கிறார்கள், சுவிசேஷகர்களுக்கென்று கொடுக்கிறார்கள், பார்வையற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள், முடவர்களுக்கு கொடுக்கிறார்கள், ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆமென். வஞ்சிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார்கள், நயவசனிப்பாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு கொடுக்கிறார்கள், நயவஞ்சிப்பாய் ஜனங்களை ஆமென் மலுப்பாய் பேசி ஆமென் அவர்களுக்கு ஜனங்கள் கொடுக்கிறார்கள். பெரிய சபைக்கு கொடுக்கிறார்கள், சின்ன சபைக்கு கொடுக்கிறார்கள். ஆமென். பெரிய பாஸ்டருக்கு கொடுக்கிறார்கள், சின்ன பாஸ்டருக்கு கொடுக்கிறார்கள். ஆமென். இப்படிப்பட்டு ஆமென் கொடுத்து ஆமென் நீங்கள் ஆசீர்வாதம் பெறாமல் நன்மை பெறாமல் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆமென் தேவனுடைய வார்த்தை என் மூலமாய் வருகிறது. பெரிய மாணவர்களே, இன்றைக்கு ஆமென் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். என்னோடு கூட தேவன் பேச போகிறார். ஆமென். நான் கொடுத்து கொடுத்து என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, செஞ்சு 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 என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. ஆமென். நான் தேவனுக்கென்று உழைத்து ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் ஆமென் ஒன்றுமில்லாமல் போகிறது, ஒன்றும் வாய்க்க மடக்கென்று சொல்லி ஆமென் ஒரு கட்டிலின் அடியில் ஆமென் இரும்பு கட்டில் ஓரமாய் நார்க்கட்டிலை ஆமென் பின்னி அதில் உட்கார்ந்து ஆமென் நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். என்னோடு கூட வேதத்தை ஆமென் திருப்பிக்கொள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கிற நீங்கள் கவனமாய் கேளுங்கள். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் மித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் மித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். 42 சீசன் என்னும் நாமத்தின் மித்தம் ஆமென் நீங்கள் செய்கிற தர்மம், ஊழியம், ஆமென் உணவு, வஸ்திரம், சாப்பாடு, தண்ணீர், ஒரு 3 பேரை குறித்தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களோடு பேச போகிறார். சோர்ந்து போய் ஆமென் ஒன்றுமே நடக்கவில்லை, சோர்ந்து போய் எதுவுமே நடக்கவில்லை, சோர்ந்து போய் ஆமென் தேவனுக்காக செய்தேனே கொடுத்தேனே ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி ஆமென் அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் ஊழியத்திற்கு வரும்பொழுது, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நாங்கள் வரும்பொழுது 17 வருடங்களுக்கு முன்பாக வரும்பொழுது தேவன் எங்களிடத்தில் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு வா என்று சொன்னார். தரித்திரருக்கு விற்று அதை கொடுத்து ஆமென் நீ வா என்று சொன்னார். ஆமென். எங்கள் கொடுப்பதிலே ஒன்றும் ஆமென் மாற்றங்கள் இல்லை. நாங்கள் கொடுக்கிறோம். ஆமென். தங்கம், வெள்ளி, பொன் எல்லாவற்றையும் நாங்கள் தேவனுக்காக நாங்கள் ஆமென் தியாகமாக உற்சாகமாக கொடுத்தோம். பிரியமானவர்களே, அதை நாம் கொடுக்கிறது முக்கியம் அல்ல, யாருக்கு கொடுக்கிறோம் என்கிறது தான் ஆமென் இப்பொழுது வெறும் முக்கியம். இன்றைக்கு அநேகர் ஏமாந்து ஆமென் நீங்கள் கொடுக்கிறீர்கள். நீங்கள் அநேகர் ஏமாந்து கொடுக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆமென் காண்கிற உன் சகோதரனிடத்தில் நீ அன்பு செலுத்தாமல் காணாத ஒரு மனிதனிடத்தில், காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு செலுத்த முடியும்? எப்படி அன்பு செலுத்த முடியும்? இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கள் வந்து ஆமென் இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் 11 வருடம் ஆகிறது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வருஷம் இருந்தோம். அப்படியே 17 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. எல்லாரும் எங்களிடத்தில் கேட்பாங்க, பாஸ்டர் உங்கள் ஊழியம் எப்படி ரன் ஆகுது, உங்கள் ஊழியம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, உங்கள் ஊழியம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, உங்கள் அண்ணன் உங்களுக்கு ஆமென் தசமபாகம் கொடுக்குறாங்களா, உங்கள் தம்பி உங்களுக்கு தசமபாகம் கொடுக்குறாங்களா, உங்கள் அம்மா உங்களுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்புகிறாங்களா, உங்கள் சொந்த பந்த உறவுகள் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களாம் பணக்காரங்களாக இருப்பாங்க, ஆமென் நல்ல சொத்து பத்து உள்ளவங்களாக இருப்பாங்க, அப்போ உங்களுக்கு இவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி எங்கள்கிட்ட அடிக்கடி அதை தான் கேட்பாங்க.
பிரியமானவர்களே, ஆமென். அப்போ நான் சொல்லுவேன், ஆமென், எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கய்யா, எந்த குடும்பமும் எந்த நபரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது இல்லை. கர்த்தர் எங்களை எப்படியோ எலியாவை போல காகம் கொண்டு, மீனை கொண்டு, ஆமென், கழுதைகளை கொண்டு, ஆமென், பிழையாமையை போல ஒரு ஆமென் மனிதனை கொண்டு, ஆமென், தீர்க்கதரிசியை கொண்டு, ஆமென், சுவிசேஷர்களை கொண்டு, ஆமென், நல்ல குடும்ப ஜனங்களை கொண்டு, நல்ல ஆமென் விசுவாச பிள்ளைகளை கொண்டு, நல்ல குடும்பமாக இருக்கிற புறஜாதி ஜனங்களை குடும்பங்களை கொண்டு தேவன் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், எங்களை ஆமென் காத்து கொண்டிருக்கிறார், எங்களை போஷித்து கொண்டிருக்கிறார் என்று ஆமென் நாங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லுவோம். எப்படி பாஸ்டர்? உங்கள் சொந்தக்காரங்க உதவுவாங்க, உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் உதவுவாங்க. ஆமென். அதனால தான் நீங்கள் இந்த ஊழியத்தை ரன் பண்ணுறீங்க. கார் வச்சுருக்கீங்க, பைக் வச்சுருக்கிறீங்க, ஆமென், நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பாவில் தான் எப்பவும் அலையிறீங்க. நாங்களாம் கலெக்டர்ஸை போட்டு இருக்கோம், நாங்கள் குட்டிக்காரனை அடித்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி 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 நம்மள அநேக பாஸ்டர்மார்கள், ஆமென், நல்ல பாஸ்டர்கள், ஆமென், மோசமான பாஸ்டர்கள், பொறாமை பிடிச்சவங்க எல்லாம் எங்கள் மேலே பொறாமைப்படுவார்கள். சிலவர்கள் எங்களுக்கு உண்மையிலே ஜெபிப்பார்கள், சிலவர்கள் இவன் இன்னும் இங்கே இருக்கிறானா, எப்பண்டா அழிவான் என்று சொல்லி ஆமென் ஜெபித்துட்டு போனவங்களாக இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு அதல்ல நமக்கு ஆமென் மேட்டர், அது அல்ல நமக்கு மெசேஜ். நான் இதை உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கிறவர்கள் நாங்கள் யார் என்று நாங்கள் சொல்லுவதில்லை, எங்களுக்கு கொடுக்கிறவர்கள் சொல்லுவார்கள், எங்களை நேசிக்கிறவர்கள் சொல்லுவார்கள். நான் எங்களை குறித்து நாங்கள் சொல்லுவதில்லை. ஆனால் தேவன் எங்களை ஆமென் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு கொடுக்கிறவர்களும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், அப்போ நான் யார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும், நான் சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இங்கே மத்தேயு 10:46 தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் மித்தம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் மித்தம் நீ யாருக்காவது கொடுத்திருக்கியா? தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் மித்தம் நீ யாருக்காவது கொடுத்திருக்கியா? கண்ணை மூடிட்டு அந்நிய பாஷை பேசி ஷபா கபா ரபா ரிபா கர்த்தனோட பேசுகிறார் ரிபா ஷாக்கா ஷாக தரபா கபாரமன்னு சொன்னால் உடனே நீங்கள் தீர்க்கதரிசி நம்புறீங்க. பிசாசு அந்நிய பாஷை பேசுமா, பிசாசு இங்கிலீஷ் பேசும், பிசாசு தெலுங்கு பாஷை பேசும், பிசாசு அரபி பாஷை பேசும், பிசாசு அமெரிக்காவில் இருக்கிற யூகே இங்கிலீஷ் பாஷை பேசும், இந்தியாவில் பேசுகிற இங்கிலீஷ் பாஷை பேசும். அனைத்து பாஷைகளிலும் பிசாசுகள் பேசும். நாங்களாம் யாராவது அந்நிய பாஷை பேசுனாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவோம். இது நிறைஞ்ச குடமா, நிரம்பாத குடமா, இது ஆடுத குடமா, இல்லை ஆடாமல் ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கிற குடமா அப்படின்னா ஆமாம், இவங்க உண்மையிலே அந்நிய பாஷை பிசாசு பேசுகிறானா, இல்லை ஆண்டோடைய பிள்ளைங்க தான் பேசுகிறாங்களா, உண்மையிலே பரிசுத்த ஆவியில் பேசுகிறாங்களா, இல்லை மாம்சத்தில் பேசுகிறாங்களா என்று நாங்கள் அதை கண்டுபிடித்து விடுவோம். கண்டுபிடித்து ஆமென் ஏமாறுகிறவர்களை நாங்கள் ஒதுங்கி நிற்க சொல்லுவோம், மாறி நிற்க சொல்லுவோம், அவர்களோட ஐக்கியம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுவோம். இன்றைக்கு அந்நிய பாஷைகள் பேசினா போதும் தீர்க்கதரிசி என்று சொல்லி நீனே நினைத்து அவனுக்கு காணிக்கையை கொடுத்து விடுகிறாய். அவன் சபை கட்டுவதற்கு தேவையான பொருட்களை கொடுத்து விடுகிறார். பிரியமானவர்களை, நீ கண்டுபிடிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காமல் இருக்கு என்று நீ அழுது கொண்டு இருக்கிற அப்படின்னாலே ஆமென் உன்னோடு தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். இங்கே ஆமென் தீர்க்கதரிசியின் மித்தம் நீ கொடுத்திருந்தன்னா உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? பைபிள் படி எலியா பாஸ்டரா, சுவிசேஷகரா, போதகரா, அல்ல மெய்ப்பரா, அற்புத அடையாளங்களை செய்கிறவரா, உபதேசியாரா? இல்லை, தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியின் மித்தம் ஆமென் சாரிபாத் ஊரில் ஒரு விதவை. எல்லாரும் சாரிபாத் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய பேர் சாரிபாத் அல்ல, சாரிபாத் ஊரிலே ஒரு விதவை. அதனால் நம்ம மக்கள் எல்லாம் சாரிபாத், அவள் பேரை சாரிபாத்துன்னே வச்சிட்டாங்க. சாரிபாத் ஊரில் ஒரு விதவை என்றுதான் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவள் என்ன கொடுத்தா? கொஞ்சமாக ஒரு சப்பாத்தி மாவு இவ்வளோதான் கொடுத்தா. அவளுக்கு என்ன கிடைச்சிது? தீர்க்கதரிசியின் மித்தம் எலியா தீர்க்கதரிசி. எலியாவுக்கு ஒரு மாவு, ஒரு உருண்டை, ஒரு சப்பாத்தி மாத்திரம், ரொட்டி மாத்திரம் கொடுத்தா. அவள் வீட்டில் என்ன ஆச்சு? ஆமென் 3 வருஷம் பஞ்சமே இல்லை. சாப்பாட்டுக்கு தான் பஞ்சம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ இங்கே தீர்க்கதரிசியை கொடுத்தா உனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது, உனக்கு பஞ்சம் இருக்கா?
ஆனால் நீ தீர்க்கதரிசி சொல்லி ஏமாந்து ஆமேன் அவங்க அந்நிய பேசுகிறாங்களா இல்லை சுவிசேஷம் சொல்கிறாங்களானே தெரியாமல் ஆமேன் எல்லாம் வச்சு ஏமாந்து நீ கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லி ஆமேன் கட்டில் ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற. நீ கொடுக்கிறது யாருக்கு கொடுக்கிறாய் என்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நீதிமான் நாமத்தின் மித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலன். நீதிமான் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் அவங்களுக்கு காணிக்க கொடுக்குறீங்களோ, அல்ல வெள்ளி கொடுக்குறீங்களோ, தங்கம் கொடுக்குறீங்களோ, பொண்ணு கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். தீர்க்கதரிசியின் மித்தம் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, என்ன கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். பைபிள் வசனத்தின்படி சாரிபாத் ஊரிலே அந்த விதவை மாவுலே அடை செய்து சப்பாத்தி செய்து ரொட்டி செய்து ஆமீன் கொடுத்தாள். அவளுடைய வீட்டிலே பஞ்சமில்லை. இங்கே நீதிமான் உங்கள் வீட்டுக்கு வருகிற உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கோடி கோடியாக பணம் கிடைக்குமா? இல்லை. தீர்க்கதரிசிக்கு கொடுத்தா உங்களுக்கு ஆகாரத்துக்கு குறைவு இருக்காது. பைபிள் வசனத்தின்படி நீதிமான் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீதிமானுடைய அந்த நீதி உங்களுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, நீதிமானுடைய அந்த நீதி கிடைக்கும். நீதிமானுடைய அந்த சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆமேன், அமைதி, சாந்தம், பொறுமை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீதிமான்ட்டு அதுதான் இருக்கும். பணம் இருக்கும், அது வேற விஷயம். இப்போ ஒரு நீதிமான் வரான்னா அதில் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் செக்கு கொடுப்பாரா? இப்போ நாங்களே ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், ஆமேன், அவங்க கஷ்டம் சொல்கிறாங்க, எங்களால் கொஞ்சம் தான் முடியும், அதில் 10 லட்சம் 20 லட்சம் செக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படி எந்த ஊழியக்காரனும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீதிமான் உன் வீட்டுக்கு வந்தால் நீதிமானுக்குள்ள குணங்கள், குணாதிசயங்கள் உனக்கு கிடைக்கும். நீ நீதிமான்னு சொல்லி ஆமேன் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கலன்னு ஆமேன் தலையில் துண்டை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற. வசனத்தை பார்த்து, மனிதர்களை பார்த்து நீ கொடுக்க வேண்டும், வாங்க வேண்டும். நாங்கள் ஊழியத்துக்கு வரும்பொழுது எங்கள் மாவட்டத்தில் ஒரு பாஸ்டருக்கு எல்லாத்தையும் கொடுக்க சொன்னார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்தோம். நாங்கள் ஆண்டவரே கொடுக்கவே மாட்டோம். அந்த ஆளுக்கு, அந்த ஆள் சரி கிடையாது, ஏமாற்றுவான், பொய் சொல்லுவான், பில்ட்டா போடுவான், அவனுக்கு கொடுக்கவே மாட்டோன்னு சொல்லி 6 மாதமாக தேவன் சொன்னதை கொடுக்காமலே வச்சிருந்தோம். கடைசியாக சென்னை மாநிலத்துங்களுக்கு நாங்கள் வரும்பொழுது 14 ஆண்டுகளுக்கு முன்பாக வரும்பொழுது நாங்கள் தேவன் சொன்னதை ஆமீன் அப்படியே கொடுத்து விட்டு வந்தோம். கொடுத்து விட்டு ஆமீன் நாங்கள் வந்த பின்பு ஆமீன் எங்கள்கிட்ட கேட்டார், இவ்வளவுதானா அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இது தேவன் எங்களுக்கு கொடுக்க சொன்னார். நீதிமானா அவர் தீர்க்கதரிசியா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வேறு பாஸ்டருக்கு கொடுக்குறோம், ஏசப்பா வேறு ஊழியத்துக்கு கொடுக்குறோம், அவருக்கு எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, கொடுக்கலை. அங்கே தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ கொடுத்து தான் அங்கே அஸ்திபாரம் போடணும், பில்லர் போடணும், ஃபவுண்டேஷன் போடணும். உன் காசு தான், உன் தங்கம் தான், உன்னுடைய ஃபஸ்ட்டு காணிக்க தான், ஃபஸ்ட்டு நீ கொடுக்குற அந்த லட்சம்தான் அங்கே அஸ்திபாரம் அப்படின்னு சொன்னார். அதனால் கடவுள் சொன்னாரே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, துளி கூட முடிய அளவு கூட விருப்பம் இல்லை. தேவன் சொன்னாருன்னு தான் கொடுத்துட்டு வந்தோம். அப்போ இன்னைக்கு நீ யாரு கொடுக்குற? கொடுத்து 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 ஒன்றுமே இல்லாமல் விருத்தியா, வெறுமையா, எம்டியா, பொத்த பையா, நோ பேங்க் பேலன்ஸ், 0 பேலன்ஸ், ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. நீ தீர்க்கதரிசி கொடுத்தியா? நீதிமானு கொடுத்தியா? சுவிசேஷர் கொடுத்தியா? போதகனு கொடுத்தியா? தீர்க்கதரிசி கொடுத்தியா? அப்போஸ்தலர் கொடுத்தியா? யாரு கொடுத்த? நீ யாரு கொடுத்தியோ அந்த ஆசீர்வாதம் தான் உனக்கு வரும். நீ யாருக்கு கொடுக்குறியோ அந்த ஆசீர்வாதம் தான் உனக்கு வரும். தீர்க்கதரிசி கொடுத்தியா? அவன் உன் வீட்டில் சாப்பாடு குறையவே இருக்க.
நீதிமானுக்கு கொடுத்தியா? நீதிமான உன் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிற அந்த வசனத்தின்படி நீதிமான் என்னும் நாமத்தின் மித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். பிரிய மாணவர்கள், நீதிமானுடைய ஆமேன் சரீரத்தில் இருக்கிற ஆவியில் இருக்கிற ஆமேன் நல்ல குணங்கள் எல்லாம் உன் வீட்டுக்கு வரும், உன் வீட்டுக்கு வரும். பிரிய மாணவர்களே, இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆமேன் நீங்கள் ஆமேன் யாருக்காக எதற்காக நீங்கள் கொடுத்தீர்கள், எதற்காக நீங்கள் கொடுத்தீர்கள் என்று நீங்கள் அதை தீர்மானம் செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். பிரிய மாணவர்களே, இந்த நாளிலே உங்களோடு தேவன் பேசி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக ஒன்றை பார்க்கும் பொழுது, இந்த சிரியன் என்னும் சீசன் என்னும் நாமத்தின் மித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலன். சீசர்கள், பிரியமானவர்களே, எங்கள் தீர்க்கதரிசியை பார்க்குறோம், நீதிமானை பார்க்குறோம், சீசனை பார்க்குறோம். பாருங்கள், 3 தன்மை. நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி ஊழியக்காரங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்து பிரயோஜனம் இல்லையா? அதில் உனக்கு ஆசீர்வாதம் வரலையா? நீ கரெக்டாக கொடு, கரெக்டாக கொடு. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொடுன்னு சொல்லியிருப்பார், நீ சுவிசேஷனுக்கு கொடுப்பேன். சுவிசேஷனுக்கு கொடுப்பார், நீ நீதிமானுக்கு கொடுப்பேன். நீதிமானுக்கு கொடுப்ப, நீ போதகனுக்கு கொடுப்ப. நீ போதகனுக்கு கொடு அப்படின்பா, நீ பாஸ்டருக்கு கொடுப்ப. ஆமீன். அவர் பாஸ்டருக்கு கொடுப்பாரு, நீ சர்ச்சைக்கு கொடுத்துருப்ப. ஆமீன். சர்ச்சைக்கு கொடுப்பாரு, நீ பாஸ்டருக்கு கொடுத்துருப்ப. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமீன் தப்பு ஓ மேலே தான், தப்பு ஓ மேலே தான், தப்பு ஓ மேலே தான். கொடுக்கிறது பெருசு இல்லை, யாருக்கு கொடுக்கிறோம் என்று தான் பெருசு. கொடுக்கிறது பெருசு அல்ல, யாருக்கு போய் சேர்கிறது என்று தான், அதுதான் பெருசு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ யாருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்? மாறி 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 கொடுக்கிறார். நீ யாருக்கு கொடுக்க அந்த ஆசீர்வாதம் தான் உனக்கு வரும். இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தின்படி, இந்த அதிகாரத்தின்படி, லூக்கா 10ஆம் அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனம், வசனத்தின்படி உனக்கு நன்மை வரும். கொடுக்கிறது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கரெக்டாக கொடுக்க வேண்டும். நாங்களாம் அப்படி தான் எங்கள் ஊழியத்தில். ஆமேன். முதலாம் நிறைய கொடுப்போம், தேவனைகள் கொடுத்தாரு, நிறைய கொடுப்போம். இப்போ ஆள் பார்த்து, அவங்க குணத்தை பார்த்து, அவங்க அழைப்பு என்னன்னு பார்த்து, அவங்க யாருன்னு பார்த்து, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து தான் இப்போ கொடுக்கறது. பெருசாக ஒன்றும் கொடுக்கலைங்க. ஆண்டு சொல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிறாரு. நாங்கள் தண்ணியும் கொடுப்போம், சாப்பாடும் கொடுப்போம், பணமும் கொடுப்போம், ரைஸும் கொடுப்போம், ட்ரெஸ்ஸும் கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம். பிரியமானவர்களே, கொடுக்கறத வெளில சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ கரெக்டாக நீங்கள் பார்த்து கொடுக்கணும். நீங்கள் பொத்தலான பையிலையும் போட்டுறக்கூடாது. உன் பை பொத்தல் இல்லாமல் இருக்கும், ஆனால் வாங்குறவன் பை பொத்தலாக இருந்துச்சுன்னா, உன் பை பொத்தல் இல்லாமல் இருக்கும், பொத்தல் இல்லாமல் இருக்கும், ஆனால் வாங்குறவன் போய் பொத்தலாக இருந்துச்சுன்னா, அப்படின்னா அழைப்பு இல்லாதவன், பொறுப்பு இல்லாதவன், தரிசனம் இல்லாதவன், திட்டம் இல்லாதவன், ஊழியம் இல்லாதவன், அதெல்லாம் பொத்தலான பை. நீ கொடுக்கறது அவங்க பையில் நிற்காது, போய்விடும். நாங்கள் ஒரு வீட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு போகும்போதெல்லாம் எங்களுக்கு காணிக்க கொடுப்பாங்க. அந்த வீட்டில் கொடுக்குற பணம் மட்டும் வீட்டில் வந்து பார்ப்போம் இருக்காது, வர வழியிலே விழுந்துடும், காணாமல் போயிடும். அப்படி நிறைய டைம் ஆகிருக்கு. நான் அப்போ நினைப்பேன், ஆண்டவரே இது எங்கள் மேலே தப்பா இல்லை அவங்க பணம் நாங்கள் வாங்குறதுனால தப்பா என்று சொல்லி நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு ஒரு இப்போ 500 ரூபாலாம் போயிட்டு, 500 ரூபா நோட்டுக்கு காணாமல் போயிட்டு, 100 ரூபாய் 500 ரூபா காணாமல் போயிடும், 200 ரூபா காணாமல் போயிடும். அப்போ இதை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவரே இது எங்கள் மேலே தப்பா, அவங்க கொடுக்குற காணிக்க அது ஆமீன் வயிறு எரிஞ்சு கொடுத்தாங்களா இல்லை சும்மா கொடுத்தாங்களா இல்லை வந்துட்டானேன்னு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை. அப்போ அதுக்கப்புறம் அவங்க குணத்தெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஐயோ அப்போ தான் சொன்னாங்க, ஆமீன் பக்கத்து வீட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த பாஸ்டர்மார் வந்தாலே ஆமீன் காணிக்கைக்காகத்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதை எங்கள்கிட்ட சொன்னவன் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஐயோ இவங்க
ஒரு அன்பு இல்லாதவங்க, ஒரு பயம் இல்லாதவங்க, தேவனுக்கு ஆமென் கொடுக்கிறதுல ஒரு உற்சாகம் இல்லாதவங்க, இனிமேல் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது என்று சொல்லி நாங்கள் அந்த வீட்டை கட் பண்ணிவிட்டோம். பிரியமானவர்களே, இன்று நீயும் யாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய், யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்று சரியாக நீங்கள் தீர்மானம் பண்ணி கொடுக்கும் பொழுது தீர்க்கதரிசியினுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும், நீதிமானுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும், சீசர்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். எல்லாரும் கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் காணிக்க கொடுக்காங்க, தசவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், தசவம் பாகம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆமாம், தசம பாகம்னா என்னன்னே தெரியாது. தெரியும், ஆனால் தசம பாகம் எங்கள் சபையில், எங்கள் ஊழியத்தில் இந்த 15 வருஷமாக 17 வருஷமாக எங்களுக்கு யாரும் தசம பாகம் என்கிற ஒரு சப்ஜெக்டு கொடுத்ததே இல்லை. காணிக்க கொடுப்பாங்க, 500, 1000, 1500, 300, 400 அப்படி கொடுப்பாங்க ஒழிஞ்சி. ஆனால் தசம பாகம் என்கிற குமரி முதல் கிளவி வரை எங்களுடைய சபையிலே இந்த 17 வருட காலங்களிலே எங்களுக்கு யாரும் கொடுத்ததில்லை. எல்லாரும் உங்களுக்கு தசம பாகம் கொடுக்குறவங்க உங்கள் சபையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் யார்கிட்டனாலும் கேட்டு பார்க்கலாம். எங்கள் சபைக்கு வாரவங்க, நாங்கள் ஜெபிக்க போகிறவங்க, அவங்கள்ட்ட நீங்கள் தனியாக கூட ஃபோன் போட்டு கேட்கலாம், ஏமா அந்த ஊழியத்துக்கு எதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு. அவர் தான் எங்களுக்கு செய்வார் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கரெக்டாக தெரிந்து கொடுக்கும் பொழுது தீர்க்கதரிசியின் மித்தம் நீ கொடுத்தால் உனக்கு தீர்க்கதரிசனுடைய ஆசீர்வாதம் தான் உனக்கு வரும். நீதிமானை உன் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டால் நீதிமானுடைய ஆசீர்வாதம் தான் உனக்கு வரும். சீசன் என்கிற ஊழியக்காரனுடைய ஆமென் என்று நீ அவனுக்கு உதவி செய்தால் அந்த ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். இயேசுவுக்காக நீ ஆமென் பணத்தை செலவழித்தால், இயேசுவுக்காக நீ கொடுத்தால் அந்த இயேசுனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். இந்த சபைக்கு, இந்த இயேசுவின் ஊழியன் தானியேல் ஜெப வீட்டுக்கென்று நீ கொடுத்தா ஆமென் இந்த சபையினுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். இதுதாங்க உண்மை, இதுதாங்க உண்மை. இன்றைக்கு கொடுத்து 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 ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. நீயா அழுதுகிட்டு இருந்தனா அதுக்கு யார் மேலேயும் தப்பு கிடையாது, உன் மேலே தான் தப்பு. ஏமாறுது, அந்நிய பாஷையை பார்த்து ஏமாறுது, கண்ணை மூடிட்டு ஷாக்கா ராது ரீகாபா ராபானா சொன்னால் ஏமாறுத, ஒரு வார்த்தையை புரட்டி இதுதான் அப்படி சொன்னால் நீ ஏமாறுத. தப்பு உன் மேலே தான். ஆளை கண்டுபிடி, ஊழியத்தை கண்டுபிடி, நல்ல பாஸ்டர்மார்களை கண்டுபிடி, யாருக்கு தேவன் கொடுக்க சொல்லுகிறார் என்று கண்டுபிடி, தேவனிடத்தில் கேளு, அவர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனத்தில் இந்த 3 பேரை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கனால நான் அதை பற்றி பேசுகிறேன். நிறைய பேர் எழுதி வச்சிருந்தால் நான் பேசியிருப்பேன். ஆனால் இந்த மத்தேயு அதிகாரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கொடுக்கிறது கரெக்டாக கொடுக்க வேண்டும், கொடுக்கிறது சரியான இடத்துக்கு போய் சேர வேண்டும், கொடுக்கிறது சரியான பாஸ்டர்மார்களுக்கு போய் சேர வேண்டும், கொடுக்கிறது இயேசுவுக்காக போய் சேர வேண்டும், கொடுக்கிறது ஆமென் 5 விதமான அழைப்புள்ள ஆமென் ஊழியக்காரர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். அழைப்பில்லாதவர்களுக்கு கொடுக்காதீர்கள். போய் தீர்க்க தரிசனம் சொல்லி வாழ்க்கையில் நிறைவேறலை என்று சொன்னால் கொடுக்காதீர்கள். கள்ள போதகர்களுக்கு, கள்ள மனிதர்களுக்கு கொடுக்காதீர்கள். தியாகமாய் அர்ப்பணித்து முழு நேரமாய் குடும்பமாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கொடுங்கள். தேவனோடு கேட்டு பேசி கொடுங்கள். தேவன் சொல்லுகிற ஆளுகளுக்கு கொடுங்கள். சென்னை பட்டணத்தில் எத்தனை பாஸ்டர் இருக்கிறாங்க, ஒரு பாஸ்டர் கூட ஆமாம் எங்களுக்கு உதவி பண்ணதே கிடையாது. உதவி பண்ணுவாங்க, ஒரு நாள் 1 மாதம் 2 மாதம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பண்ணவே மாட்டாங்க. எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஆமாம் நிறைய ஸ்தாபனத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும், நிறைய பாஸ்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த சென்னை மாநிலத்தில் தான் இருக்கிறேன், ஆமாம் 1 லட்சம் பாஸ்டர் இருக்காங்க, 1 லட்சம் பாஸ்டர்டையும் ஃபோன் போட்டு கேளு, இந்த பால் தாமஸுக்கு ஏதாவது கொடுக்கீங்களான்னு கேளுங்க. அப்படி யாராவது சொல்லிட்டாங்கன்னா ஆமாம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஊழியத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன்.
யார் எங்களுக்கு கொடுக்குறது? காணிக்க கொடுப்பாங்க. அவங்க கூப்பிட்டுவாங்கன்னா ஜெபம் பண்ணால், ஊழியத்தில் நாங்கள் வேலை பார்த்தோம்னா, ஊழியத்தில் நாங்கள் அதான் ஊழிய வேலைகளை எதாவது செஞ்சால் எங்களுக்கு காணிக்க 1000, 500, 2000 அப்படி கொடுப்பாங்க. அது ஆண்டவர் சொன்ன மாதிரி வேலைக்கு நான் பார்த்துன்னா இருக்கேன், கூலிக்கு பார்த்துன்னா இருக்கேன். மற்றபடி ஆமேன் சப்போர்ட்டு, ஆமேன் எங்கள் ஊழியத்திற்கென்று ஆமேன் அப்படி யாரும் தாங்குவதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றமா, தோல்வியா? சரியான ஆள் பார்த்துக்கொடு, சரியான சபையை பார்த்துக்கொடு, சரியான பாஸ்டரை பார்த்துக்கொடு, சரியான ஊழியக்கார குடும்பத்தை பார்த்து கொடு. இனி ஏமாறாது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் ஆண்டவரே இவர்களோடு பேசியிருக்கிறீர், உமக்கு நன்றி. என்னோடு பேசியிருக்கிறீர், உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி ஏமாந்து ஆண்டவரே அப்பா நஷ்டத்தோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு இருக்கிறவனை தட்டி எழுப்பினதற்காக நன்றி. நன்றி. தட்டி எழுப்பினதற்காக நன்றி. இரும்பு கட்டில் ஓரமாய் ஆண்டவரே நாடாக்களை பின்னி ஆண்டவரே கட்டிலே அப்படியே இரும்பு அந்த காலிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே சட்டை போடாமல் லுங்கியை உடுத்தி கொண்டு வெறுப்போடு, புலம்பலோடு, கண்ணீரோடு இருக்கிற அந்த மகனை தட்டி எழுப்பி உணர்த்தி கர்த்தர் மகனை பலப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆமென் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. பிரியமானவர்களே, இந்த செய்தி ஆமென் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் ஆமென் எங்களுக்காக ஜெபிக்கவும், இந்த ஊழியத்தை தாங்கவும், கர்த்தர் உங்களோடு பேசினால் ஆமென் இந்த ஊழியத்தை தாங்கவும், எங்களுக்காக ஜெபிக்கவும் ஆமென் நீங்கள் மறக்க வேண்டாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆமென் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆமென் இந்த திரையில் காணுகிற நம்பரை நீங்கள் ஆமென் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமென் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. ஆமென்.